ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா டெக் 9 சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சிம்பிள் வீடியோ எடிட்டிங் ஆப், ஒரு ப்ரோ வெர்ஷன் ஆப் எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்போட பேர் பார்த்திங்கன்னா VITA அப்படி போட்டு கூகுள் ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஆப்போட பேர் VITA. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை வந்து கூகுள் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிஸ்கிரிப்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வீடியோ எடிட்டிங் ஆப், ஓகேவா, வித் ட்ரெண்டிங் கண்டென்ட். ஸோ லேட்டஸ்ட் எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இதில் இருக்குது VITA. ஸோ VITA பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட் எல்லாம் ஈஸி மோடு, எல்லா மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோ வெர்ஷனில் நம்ம காசு கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா இந்தியன் வேரியண்ட் ஆப். ஸோ இது சைனீஸ் வேரியண்ட்லாம் கிடையாது, இது ஒரு இந்தியன் வேரியண்ட் ஆப். ஸோ VITA ஆப். ஸோ அதுதான் இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன வேரியண்ட்டு எஃபர்ட்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் ஸ்டோரில் VITAன்னு போட்டுருங்க, அதை வந்து இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்கள் மொபைலில் லோட் ஆகிட்ருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனவுடனே அதை ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்கள் ஆப் வந்து சிம்பிளாக இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு முன்னாடி அது சில செக்யூரிட்டி நம்மளுக்கு அலோவ் பண்ண சொல்லும். ஸோ ஆக்சஸிங் ஃபோட்டோ, வீடியோ அண்ட் ஃபைல்ஸ், அப்போ தான் வந்து நம்மளோட ஃபைலை வந்து இதில் எடிட்டிங் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அலோவ் பண்ணுறோம். ஸோ அட்டென்ஷன், அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து அதை போய் படித்து பார்த்துக்கலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டு அவங்களோட பாலிசி என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை அக்ரி பண்ணுங்கள். ஸோ அக்ரி பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து ஒரு 3 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கண்டென்ட்டில் சிம்பிள் எடிட்டிங் அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ண எடிட்டிங் அந்த VITA ஆப்பில். ஸோ அது ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இன்னொன்று கூட பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டாக் லாக். ஸோ அது கூட நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க 3 டெம்ப்ளேட் வந்து இதில் இந்த VITA ஆப் மூலமாகவே அவங்க ரெடி பண்ண ஆப், இன்க்ளூடிங் ஒரு ப்ரோ வெர்ஷன் நம்ம காசு கொடுத்து வாங்கி பண்ணுற அளவுக்கான எல்லா ஸ்டஃப்புமே வந்து இதில் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க ஒரு டெமோவும் அதில் 3 இது ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம அதை ஒரு வியூ மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ஆப்பில் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம இப்போது ஒரு ஆப், ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணோன்னா இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அது. ஸோ அதை போய் செலக்ட், ஸோ இமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா விங்கிங் ஃபியூஷன் கேஸ். ஸோ இதுக்கு என்ன மாதிரிலாம் எஃபர்ட் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ அதில் எஃபர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் யுவர் வீடியோ இன்டு ஏ கார்ட்டூன், அதுவும் இருக்குது. வேணும்னா அதை பண்ண, இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஒரு கார்ட்டூன் பிக்சராக எப்படி இருக்கும், அதை கூட நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் வேணும்னா. ஸோ நம்ம அது வேண்டாம். ஸோ நம்ம ஒரு வீடியோவுக்கு எஃபர்ட் எப்படி கொடுக்கலான்றது மட்டும் பார்ப்போம். ஸோ அதை வந்து எஃபர்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ எப்படிலாம் உங்களோட இமேஜ் வரணுன்ட்டு. ஸோ ஒன்று கிளிக் பண்ணால் ஸோ இந்த மாதிரி வரணுமா. ஸோ ஒரு ஃப்ரேம் வைஸ் ஃப்ரேமாக இருக்குது. ஸோ இதில் நிறைய பேசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டில் போனால் எப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது நிறையா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. ஸோ பழைய காலத்து டிவியில் ஒரு ஆன் ஆஃப் பண்ணால் எப்படி வரும், ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து இந்த VITA ஆப்பில் கொடுத்துருக்காங்க. மோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இமேஜை எப்படி பண்ணலாம், லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரி கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது லைட்டிங்,
ஸோ இந்த இமேஜுக்கு என்ன லைட்டிங் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெயின்போ, சன்லைட் அந்த மாதிரி எக்கச்சக்க ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஹார்ட். ஸோ இப்போ இது ஒரு ஹார்ட் சிம்பிள் கொடுக்குறோன்னா இதுக்கு அப்படியே ஹார்ட். ஸோ நம்ம நினச்சே பார்க்க முடியாது அவ்வளோ எஃபெக்ட்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ட்ராப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மாக், அந்த மாதிரி ஒரு ப்ரோ வெர்ஷனுக்கான எல்லா எஃபெக்ட்டுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபன்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக நம்மளோட வீடியோவை ரெடி பண்ணலாம். ஸோ இது மூலமாக ஸோ ஸ்ப்ளிட்லேயே டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரேமுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் 3 இது வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஒரு ரெட்ரோவில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் மோஷனில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோன்னா ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு ரொட்டேட் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம போய் எடிட் கொடுத்துட்டு இல்லை எடிட் இல்லாமல் பேக் வந்துட்டு திருப்பியும் ஒரு எஃபெக்ட் அப்படி கொடுத்தோ இப்போ இந்த சர்க்கிள் எஃபெக்டை 2 நான் இது கொடுத்துருக்கேன். அதையும் ஓகே கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று அது ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துட்டு திருப்பி ஒரு எஃபெக்ட் கொடுத்து மோஷனில் போய்ட்டு சர்க்கிள் சுற்றுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ 3 எஃபெக்ட் வந்து அட் அ டைம் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா அட் அ டைம் வந்து 3 தான். ஒரு லென்த்தி வீடியோ போடுறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேக் வந்துட்டு இப்போ அது வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இருக்குது. ஸ்டிக்கர்ஸ்லேயே எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீடு மியூசிக் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரீ லைசன்ஸ் மியூசிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்யூம் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஜூம் பண்ணி கூட எவ்வளோ அளவு ஃபிட் பண்ணுமோ அந்த அளவு கூட வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீடு இருக்குது. ஸோ நம்ம எந்த லெவலில் ஸ்பீடு வேணுமோ அதுக்கு லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இமேஜின்றதுனால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்லோனஸோ ஸ்பீடாக வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஸ்கேல் இருக்குது. ஸோ இது எவ்வளோ லென்த்தியாக வச்சுக்கணும், சின்னதாக வச்சுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் வீடியோஸ் கூட இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க வெர்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மோடுமே வந்து ஒரு ப்ரோ வெர்ஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது முழுக்க ஃப்ரீ. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி வெர்ஷனில் டவுன்லோட் ஆகிரும். ஸோ ஃபுல் ஹெச்டி 4K வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் ஆகிரும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு VITA அதில் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்திருக்கும் மேலே. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, பேக் வந்துட்டு அதே வீடியோவில் செட்டிங்ஸ் போங்க. பேக் வந்துட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு VTA வாட்டர் மார்க் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வராது. ஸோ ரிசல்யூஷனும் பார்த்திங்கன்னா இங்கே 1080 மெகா பிக்சல் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிறது ஃபுல் ஹெச்டியில் டவுன்லோட் ஆகும் எந்த ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதும். ஸோ இப்போ வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம அதே வீடியோவை திருப்பி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா அந்த VITA அந்த வாட்டர் மார்க் போயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பர் ஆன ஆப் இது, இந்த VITA ஆப். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.